ஹாய் பிரைஸ் லாட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 44:21 அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் லாஸ்ட் மாதம் வாசிக்கலாம். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஸோ இதில் ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரு. அந்த லாஸ்ட் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் கருவிலே உருவாக்கும் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் இம்மட்டுமாய் நம்மளை மறவாது இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட அவர் நம்ம விட்டு மறந்ததில்லை. ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம 2024 இந்த 2025 நம்ம கடந்து வருகிறோம். ஆனால் ஆண்டவரை நம்ம எத்தனை நிமிஷம் மறந்துருக்கிறோம், எத்தனை நாள் நம்ம மறந்து பின்மாற்றமாக போயிருக்கிறோம், தூரமாக போயிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள், இதுவரையுமே நம்மளை கைவிடாத தேவன், இதுவரையுமே நம்மளை மறக்காத தேவன், இம்மட்டுமாய் காத்து வந்து கொண்டிருக்கிறார். ஸோ ஆண்டவர் இதில் தெல்ல செல்வா சொல்லியிருக்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்களை பார்த்து தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீங்கள் மறந்தே போயிருந்தாலையும் ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர் மறந்து போயிருந்தாலையும் ஆண்டவர் உன் நினைவில் தான் இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறாரு. அருமையான ஒரு பாடலை கூட நம்ம பாடலாம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். God bless you all.